வெரிலா 450 ஆஃப் ரோடிங் டெஸ்ட்டுக்காக நான் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற மூலகோனா ஃபால்ஸ் அந்த ரூட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லாங் ரைடும் கூட. ஸோ உண்மையாவே இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து கிளாசிக் 350 வச்சுட்டுருந்தேன். ஸோ இங்கே நான் ஒரு 2, 3 டைம்ஸ் போயிருக்கேன். போகும்போதெல்லாம் எனக்கு லைட்டா கொஞ்சம் வந்து கிரிப் இல்லாத மாரி ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் வந்து சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் என்னால வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட் வந்து என்னால போக முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த பைக்ல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப் ரோட்ல ஓட்டுற ஃபீலே இல்ல. ஏன் அப்டின்னா வந்து டயர் சைஸ்லாம் இதில வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, என்னால வந்து ஸ்பீட் ஈஸியா எடுக்க முடிஞ்சுது. வண்டியோட பவரும் கூட ஸோ இது வந்து 450 சிசி இல்லையா? ஸோ அதனால வந்து என்னால வந்து ரொம்ப ஒரு ஒரு 40, 50லாம் வந்து என்னால போ முடிஞ்சுச்சு. வண்டி வந்து சுத்தமா வந்து ஸ்லிப்பே ஆகல. ஸோ கிரிப் நல்லா இருந்துச்சு. பிக்கப் நல்லா இருந்துச்சு. அதேமாரி ஹேண்ட்லிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு லாங் ரைட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வந்து நான் டிரைவ் பண்ணேன். ஸோ என்னோட ஸ்பீடோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்ற மாரி காமிச்சது. ஸோ நானும் வந்து அந்த ஃபியூவல் கன்சம்ப்ஷன்ல வந்து செக் பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டுனேன். ஸோ நான் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டூ 100ல நான் மெயின்டெயின் பண்ணேன். எனக்கு வந்து ஆவரேஜ் கிலோமீட்டர் வந்து என்ன காட்டுச்சு அப்படின்னா வந்து 25 கிலோமீட்டர் அப்படின்ற மாரி காமிச்சுது. ஸோ அதாவது 1 லிட்டருக்கு என்னுடைய வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 25 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இந்த வண்டி வாங்கி கரெக்ட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னா, ப்ளஸ்ன்றது என்னன்னா, எனக்கு வந்து பிக்கப் வந்து இந்த வண்டியில வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பிக்கப் இருக்கு. ஸோ நான் நெனச்ச ஸ்பீட், நெனச்ச டைம்ல வந்து என்னால வந்து வண்டிய வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா புல் பண்ண முடியுது. அ மத்தபடி பிரேக் ஹேண்ட்லிங் வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலா. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த ஜிபிஎஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு வந்து ஃபோனோட நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா வந்து, ஸோ ஃபோனும் ஆன்ல இருக்கணும். டிஸ்ப்ளே ஆன்ல இருக்கணும். அப்பதான் வந்து எனக்கு வந்து மேப் வந்து இதில வந்து கேஸ்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து ஃபோன வந்து அந்த ஆப்ல போயிட்டு, நான் வந்து கேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணா எனக்கு வந்து ஸ்பீடாமீட்டர்லயுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு யூஸே இல்லாத மாரி ஒரு ஆப்ஷனா இருக்கு. நான் வந்து என் ஃபோன வந்து சார்ஜ்லயும் போட்டுட்டு, ஸ்பீடாமீட்டர்ல பார்க்கறதுக்கு நான் வந்து என்னுடைய ஃபோன்லயே மேப் பார்த்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அது மட்டும் தான் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டா நான் என்னால சொல்ல முடியும். மத்தபடி வந்து எனக்கு இந்த வண்டியில வந்து எல்லாமே வந்து பெஸ்ட் மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ மைலேஜும் டீசென்ட்டான மைலேஜ். பைக்கோட ஹேண்ட்லிங்கும் சூப்பரா இருக்கு. பைக்கோட பவர் சூப்பரா இருக்கு. ஆ பைக்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் இந்த பைக்கோட பிரேக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து
ரொம்ப அமேசிங்கா இருக்கு.